Hey all, welcome back to keerthudiary. keerthudiary இன்னைக்கு வந்து நம்ம ஐப்ரோ ஃபில்லிங் டியூட்டோரியல் தான் வந்து வீடியோவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள், நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஏன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே என்ஹான்சிங். ஸோ இன்னைக்கான மேக்கப் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரோ என்ஹான்சிங், அதுதான் வந்து டேர்ம். பட் நார்மலி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரோ வந்து எப்படி ட்ரா பண்ணுறது அதுதான் வந்து விஷயம். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஐப்ரோ ட்ரா பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு சின்ன பென்சில் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். லைக் இந்த மாதிரி இது வந்து ஐடெக்ஸோடது. பட் வேரியஸ் பிராண்ட்ஸ் வந்து ஈவன் 10 rupees வந்து கூட பென்சில்ஸ் வந்து அவைலபிளாக இருந்திருக்கு. நம்ம எல்லாருமே அதை வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி. பட் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பென்சில்ஸ் இல்லாமல் ப்ரைடல் பர்பஸ்க்குனே சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் ப்ரொஃபஷ்னலி கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து நியூவாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. அண்ட் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட்டுன்னு நான் வந்து சொல்வேன். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்டோட டெக்ஸ்டருமே வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அண்ட் கவரேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வேறுபடுது. பட் எனக்கு வந்து மேக்கப்லேயே ரொம்ப பிடிச்ச பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் தான். நீங்கள் ஜஸ்ட் உங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஐப்ரோ ட்ரா பண்ணிவிட்டு உங்கள் லிப் ஃபில் பண்ணிவிட்டு போனாலே ஒரு வேற லெவல் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஃபேஸில் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ எனக்கு வந்து பர்சனல் ஃபேவரட் வந்து ஐப்ரோஸ். எனக்கு வரைஞ்சிக்கிறதுக்கும் சரி அண்ட் பிரைட்ஸ்க்கும் சரி நான் ஐப்ரோஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல் கேர் எடுத்து ஒர்க் பண்ணுவேன். எனக்கு ஐப்ரோ என்ஹான்ஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ பிடிக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து நம்ம இதை கீழே விழுந்துருச்சு. இந்த பென்சில் இல்லாமல் நம்ம அதர் 4 டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுலேயுமே வந்துட்டு வேரியஸ் பிராண்ட்ஸ் இருக்குது. நான் காட்டுற பிராண்டை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு வந்து கிடையாது. பட் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எப்படி வந்து உங்கள் ஐப்ரோவை ஃபில் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த டெமோவில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ப்ராடக்டோட கவரேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த ப்ராடக்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் ஆல்டர்னேட்டிவ் பிராண்ட் ஆப்ஷன்ஸும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம போய் டெமோ பார்க்கலாம். ஸோ டெமோவில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சாதாரண ஒரு ஐப்ரோ பென்சில் விச் இஸ் ஐடெக்ஸ் ஐப்ரோ பென்சில் தான். மார்க்கெட்டில் உங்களுக்கு 10 to 15 rupeesக்குள்ளே கிடைக்கும். ஸோ அதுலேயுமே ஒரு டெமோ வந்து காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராடக்டாக வந்து நான் அதை எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் ஐப்ரோஸ் வந்து எப்போவுமே எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஐப்ரோ மார்ஜினுக்கு கீழே ஒரு கோடு மேலே ஒரு கோடு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத்தை ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த ஹேர் லைன்ஸை வந்து ஃபில் பண்ணிகிட்டே போகணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு டக்குன்னு அது மேலே வச்சு ரேண்டமாக வந்து ரப் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணாமல் நீங்கள் இப்போ வீடியோவில் வர மாதிரி பண்ணும்போது உங்கள் ஐப்ரோஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஐப்ரோ பென்சில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதோட ஸ்டே வந்து ரொம்ப நேரம்லாம் வந்து நிற்காது. பட் உங்களுக்கு ஒரு நல்ல கவரேஜ் வந்து உங்களுக்கு இந்த பென்சில்லையுமே வந்து கிடைக்கும். அண்ட் நீங்கள் ஐப்ரோஸ்க்காக நீங்கள் மேக் ஓவர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்பூலி ப்ரஷ் வந்து நீங்கள் செப்பரேட்டாக உங்கள் ஐப்ரோஸ்க்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ஐப்ரோ ப்ரஷ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா 2 ஐப்ரோஸ்க்கும். ஸோ ட்ரா பண்ண சைட் பார்த்திங்கன்னா ரொம்பவே என்ஹான்ஸ் ஆகி ரொம்ப அழகாக ஷார்ப்பாக தெரியுது. அதர் சைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளண்ட்டாக தெரியுது. ஸோ பென்சில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு அந்த நிற்கலைனாலும் பட் நீங்கள் போடுறப்போ வந்து உங்களுக்கு அதே அளவு வந்து டார்க்னஸ் வந்து நல்லாவே தெரியும். அண்ட் ப்ராடக்ட் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு retractable வந்து ப்ரோ பென்சில். நான் எடுத்திருக்கிற பிராண்ட் வந்து வெட் அண்ட் வைல்ட். பட் இது நிறைய பிராண்ட்ஸில் வந்து இன்றைக்கி வந்து கிடைக்குது. வெட் அண்ட் வைல்டே உங்களுக்கு அஃபோர்டபுளே அமேசானில் வந்து இருக்குது 250 rupees போல். ப்ளூ ஹெவனில் இருக்குது, மிஸ் கிளாரியில் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து இது அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எது அஃபோர்டபுள்னு ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து அது வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் ஐப்ரோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தின் ஹேர் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப தின் ஹேர்ஸ் இருக்கிறவங்க வந்துட்டு பிளாக் ஷேட்ஸ் ப்ரிஃபர் பண்ண வேண்டாம். அண்ட் வேறஸ் அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டாக லைக் உங்கள் ஐப்ரோஸ் ரொம்ப திக் அண்ட் ப்ராடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பிளாக் ஷேட்ஸ் வந்து போய்க்கலாம். ஸோ எகெயின் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மார்ஜின் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ மார்ஜின் எப்போவுமே நம்ம ட்ரா பண்ணிவிட்டு சென்டர்லேயும் ஃப்ரண்ட்லேயும் அந்த ஹேர் க்ரோத் லைனை வந்து நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும். நீங்கள் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஐப்ரோ போட்டாலும் மெத்தட் வந்து இது தான். நீங்கள் கீழே ஒரு அந்த ஐப்ரோ மார்ஜினை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நல்லா ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பூலியால் ரப் பண்ணும் போதே அது உங்களுக்கு அந்த கவரேஜ் வந்து உங்களுக்கு பில்ட் ஆகிடும். ஸோ ஸ்பூலி வில் டூ த ரெஸ்ட் ஆஃப் த ஜாப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லா நீங்கள் ப்ரஷ் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஐப்ரோ வந்து அந்த லுக் வந்து உங்களுக்கு அச்சீவ் ஆகிடும்.
நீங்கள் ஐப்ரோ பென்சில், ரிட்ராக்டபிள் ப்ரோ பென்சில் ஆர் லைக் பொமேட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் சரி, ப்ரொசீஜர் வந்து சேம் தான். கீழே ஒரு கோடு, மேலே ஒரு கோடு அண்ட் ஹேர் லைன்ஸை ஃபாலோ பண்ணி மைல்டான ஸ்ட்ரோக்ஸ், தென் ஸ்பூலி யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரஷ் ஆஃப் பண்ணிட போகிறீங்க. அவ்வளோதான் your ஐப்ரோ இஸ் டன். ஸோ நான் இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஸ்க்ரீனில் வந்து லெஃப்ட் சைட் தெரியறது வந்து ரிட்ராக்டபிள் பென்சிலோடது அண்ட் ரைட் சைடு இருக்கிறது நார்மல் பென்சிலோடது. பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட கவரேஜ் வந்து உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஸ்டே வைஸ் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த வேரியேஷன் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இப்படி தான் இருக்குது ஃபைனல் லுக். உங்களுக்கு எந்த சைட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தேர்ட் ப்ராடக்ட் என்ன யூஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு தேர்ட் அண்ட் ஃபோர்த் ப்ராடக்ட்டும் நான் அகெயின் இந்த மாதிரி ஒரு சைடாக தான் டெமோ பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நம்ம இப்போ போட்டிருந்ததை வந்து நான் ஒரு மிஸ்லர் வாட்டர் வச்சு வைப் ஆஃப் பண்ணி இந்த ப்ராடக்ட் ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் ரிமூவ் பண்ணதையும் உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து காமிச்சிடுறேன். ஸோ நம்ம தேர்ட் அண்ட் ஃபோர்த் ப்ராடக்ட் வச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஐப்ரோஸ் வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ ஐப்ரோஸ் வந்து இப்போ பேக் டு ஃபார்ம். ஸோ எஸ், இப்போ தான் வந்து நம்ம தேர்ட் ப்ராடக்ட்க்கு போகிறோம். தேர்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, நான் டெய்லி என்னோடய ஐப்ரோஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட், என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கும் போது நான் ரொம்ப யோசித்தேன், இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமான்னு சொல்லிட்டு. பட் நான் லைஃப் லாங் ரிக்ரெட்டே பண்ண மாட்டேன் இந்த ஒரு விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணதுக்குன்னா. நான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ப்ரோ கிட்டுக்கு வந்து சொல்வேன். அண்ட் இந்த ப்ரோ கிட் பார்த்திங்கன்னா லாரியலோடது. இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வேக்ஸ் இருக்கும், பக்கத்துலேயே வந்துட்டு பவுடர் இருக்கும், கூடவே குட்டியாக ஒரு ப்ரஷ்ஷும் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரஷ்ஷோட பேக் சைட்லேயும் உங்களுக்கு குட்டி ஸ்பூலியும் இருக்கும். ஸோ அதை வச்சு உங்கள் ஐப்ரோஸ் வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே ஐப்ரோ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஐப்ரோஸை நல்லா ப்ரஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ப்ராடக்ட் எடுத்து அதில் இருக்கிற வேக்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ இந்த வேக்ஸில் நீங்கள் உங்கள் ப்ரஷ்ஷை டிப் பண்ணி ஒரு மார்ஜின் ட்ரா பண்ணிவிட்டு தென் அதில் இருக்கிற அந்த பவுடரை வந்து தொட்டு நீங்கள் மைல்டு ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்து உங்கள் ஐப்ரோஸை வந்து பில் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்டோடது 960 rupees ஆர் 920 rupees இருந்துச்சு நான் வாங்கும்போது 1 இயர்க்கு முன்னாடி. இப்போது நான் நைக்காவில் செக் பண்ணும் போது இது 670 அந்த மாதிரி சம்திங் ஒரு 300 rupees கிட்ட குறைஞ்சிருக்கு. பட் இது இன்னும் எனக்கு 2 இயர்ஸ்க்கு கூட வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து ப்ராடக்ட் தீரவே இல்லை. நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன் இதை. அண்ட் இங்கே நிறைய பேர் வந்து என் ப்ராடக்ட் யூஸும் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் வந்து இது தீரலை. ஸோ நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு இந்த ப்ராடக்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஒரு ப்ரைடல் பர்பஸ்க்குமே பார்த்திங்கன்னா பிரைட்ஸ்மெய்ட் மேக் ஓவருக்குலாம் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இதோட கவரேஜ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. லைக் நீங்கள் மார்னிங் போடுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு 8 to 9 hours மூவே ஆகாமல் உங்கள் ஐப்ரோஸ் அப்படியே இருக்குது, அப்படியே லாக் பண்ணியிருக்கு. ஸோ நீங்களாக ஃபேஸ் வாஷ் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் வந்து போகுது. மித்த நேரத்துலலாம் ப்ராடக்ட் நீங்கள் எப்படி போட்டிங்களோ அப்படி இருக்குது. அண்ட் எனக்கு வந்து மிரர் பார்த்து போட முடியாமல் ஸ்க்ரீன் பார்த்து போடுறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது எனக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து போட்டிருக்கேன். பட் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து இது தான். ஸோ ஸ்டெப்ஸும் பிராண்ட்ஸும் நான் கரெக்டாக காமிச்சிட்டாலே எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஸோ எஸ், நம்ம வந்து இப்போ இங்கே போட்டுட்டோம். இப்படி தான் இதோட கவரேஜ் இருக்கும். அண்ட் இது ரொம்பவே நல்ல ஸ்டே இருக்கும். லைக் நீங்களாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை நல்லா வைப் பண்ண அப்புறம் தான் அந்த ப்ராடக்ட் போகும். மோஸ்ட் ஃபேவரட் மேக்கப் ப்ராடக்ட் டு மை ஹார்ட்னு சொல்லலாமே இந்த ஒரு ப்ரோ கிட்ட. ஸோ நம்ம ஃபோர்த் என்ன ப்ராடக்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை வந்து பொமேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ பொமேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜெல் ஒரு லைக் க்ரீமி சப்ஸ்டன்சஸில் இருக்கக்கூடிய ஒரு ஐப்ரோ என்ஹான்சர் அது. ஸோ இது வந்து உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லையா, அதை த்ரோ பண்ணிடாதீங்க இன்கேஸ் நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா. ஸோ எந்த ஜெல் பேஸில் இருக்கிற இந்த ப்ராடக்ட் இந்த ஷீட்டை வந்து இந்த பேப்பர் இதை வந்து த்ரோ பண்ணாமல் அதை நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் அப்படியே திறந்து வச்சுருந்தீங்கன்னா அது சீக்கிரமாக காற்றுல வந்து காஞ்சு போயிடும். ஸோ அதுதான். ஸோ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ஒரு மேக்கப் ப்ரஷ் வந்து இருந்தே ஆகணும். ஸோ ஸ்பூலி எடுத்து நீங்கள் அதே மாதிரி ஐப்ரோஸ் வந்து நான் ஃபஸ்ட் வந்து ப்ரஷ் பண்ணிக்கிறேன். செகண்ட் வந்து என்னோடய ஐப்ரோ ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஸோ ஐப்ரோ ப்ரஷில் எடுத்துகிட்டு என்னோடய ப்ராடக்ட் வந்து நான் டிப் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா டிப்பில் தான் எடுக்கணும். அண்ட் டிப்பில் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு நடுவில் இந்த மஸ்காரா ப்ரஷ் வந்து இப்போதைக்கு தலையில் இருக்கட்டும். ஸோ கீழே வச்சுட்டா குனிஞ்சு எடுக்க முடியலை, அதுக்கு தான்.
ஸோ எஸ், இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அந்த பொம்மேரோட கேப் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கேப்போட உள்ட்ட நான் காமிச்சேன் இல்லையா ஒரு ஷீட்டு, ஸோ அதில் வந்து நான் எக்ஸஸை வந்துட்டு நல்லா வந்து ரப் பண்ணிக்கிறேன், எக்ஸஸ் ப்ராடக்ட்டை. ஏன்னா எடுத்ததை நீங்கள் அப்படியே போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலான ஒரு மேக்கப் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் நான் எக்ஸஸ் ப்ராடக்ட் எல்லாமே அந்த கேப்பில் வந்துட்டு நல்லா வைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைட்டாக தான் அப்புறமா அந்த ப்ரஷில் வந்து ப்ராடக்ட் இருக்கும். ஸோ அதை வச்சு நான் மைல்டாக ஸ்ட்ரோக்ஸ் ஃப்ரண்ட் ஹேருக்கு வந்து நான் மைல்டாக ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு தென் மார்ஜின் ஃபாலோ பண்ணி நான் ஆஸ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் நான் என்ன பண்ணணும் அதே தான் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் மார்ஜின் போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹேர் அப்படியே ஃபாலோ பண்ணி ஹேர் க்ரோத் ஃபாலோ பண்ணி ஜென்டில் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துட்டு ஸ்பூலி எடுத்து நீங்கள் ப்ரஷ் பண்ணிங்கனாலே உங்கள் ஐப்ரோஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ எண்ட் ரிசல்ட் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஃப்ரண்ட்லலாம் நான் வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ மிரர் பார்த்து போட முடியாதது தான் இங்கே எனக்கு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. அண்ட் இது எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்திங்கன்னா நீங்கள் நாட் மோர் தென் 10 செகண்ட்ஸுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு இதில் என்ன ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அதில் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு உங்கள் ஐப்ரோஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான ஒரு லிப்ஸ்டிக் போட்டாலே உங்களுக்கு ஒரு வந்து என்ன சொல்கிறது ஒரு கிளாஸியான மேக் ஓவர் வந்து ரெடி ஆகிடும் உங்கள் ஃபேஸ்க்கு. ஸோ வேறு எந்த ப்ராடக்ட்ஸுமே வந்து தேவையில்லை. இப்போ நான் ஸ்பூலியில் ப்ரஷ் பண்ணும் போது பாருங்கள் அந்த ப்ராடக்ட் அதுவே வந்து பில்டபிள். ஸோ ஏற்கனவே என் ஐப்ரோஸில் இருக்கிற அந்த க்ரீமியே வந்து நான் பில்ட் பண்ணிக்கிறேன் ஸ்பூலி வச்சு. அண்ட் பொமேட் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது ரொம்ப டார்க்காக செம்மையாக செட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து இதோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் அந்த பொமேட் டைப் ஆஃப் இது ப்ராடக்ட்ஸில். ஸோ அதுதான். அண்ட் இந்த ப்ராடக்ட்க்கு மறக்காதீங்க, கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட ஐப்ரோ ப்ரஷ் வந்து இருக்கணும். ஸோ எஸ், அப்படியே போட்டு நம்ம நல்லா ஸ்பூலியில் பண்ணும்போது நல்லாயிடும். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட் தெரியறது நான் பொமேட் வச்சு போட்டது. ரைட் சைட் பார்த்திங்கன்னா நம்ம லாரியலோட ப்ரோ கிட், அது வந்து ஒரு பவுடர் ஃபார்ம் அண்ட் வேக்ஸ் ஃபார்மில் இருக்கக்கூடியது. ஸோ இதுதான். ஸோ இப்போ நம்ம 4 ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது. ஸோ அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ராடக்ட் பற்றியும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இதோட கவரேஜ் பார்த்துக்கோங்க. ஸோ பொமேட் எகெயின் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து செம்மையாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஸோ நீங்களாக ஃபேஸ் வாஷ் பண்ணாலோ இல்லை கிளென்சர் போட்டு எடுக்காமல் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து போகவே போகாது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ப்ராடக்ட்ஸோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ நீங்கள் தான் வந்துட்டு ஒரு ஆயில் வச்சு ஆயில் கிளென்சர் வச்சு நல்லா எரேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணால் தான் அது வந்து போகும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 ப்ராடக்ட்டில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு, ஆர் லைக் இந்த ப்ராடக்ட் என்கிட்ட இருந்தால் என்னால் சூப்பராக ஐப்ரோ பண்ணிக்க முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக அந்த ப்ராடக்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அதுக்காக இப்போ நான் மறுபடியும் ஒரு ஆயில் கிளென்சரால் என்னோடய காட்டன் ஸ்வாப் டிப் பண்ணிவிட்டு என்னோடய ஐப்ரோஸ் வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் நம்ம 5th ப்ராடக்டோட டெமோ பார்க்குறதுக்காக. ஸோ எல்லாம் பார்த்திங்களா க்ளீனாக வந்துருச்சு. சின்ஸ் இட்ஸ் அன் ஆயில் கிளென்சர் உங்களுக்கு அது எல்லாத்தையுமே க்ளீனாக எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ எஸ், 5th ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிஞ்சது இல்லையா, ஸோ அதுதான். அது பேர் வந்து ப்ரோ மஸ்காரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். ஸோ நீங்கள் ஐலாஷஸ்க்கு போடக்கூடிய மஸ்காராவும் ப்ரோ மஸ்காராவும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இன் ஃபார்முலா அண்ட் எவ்ரிதிங். ஸோ ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து ஒரு மஸ்காரா மாதிரி தான் இருக்கும், பட் இதோட ஸ்பூலி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அகெயின் இதுக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஐப்ரோஸை வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மஸ்காரா ப்ரஷ் எடுத்து உங்கள் ஐப்ரோ லைன் ஃபாலோ பண்ணி ட்ரா பண்ணுறது தான். ஸோ ஆஸ் சிம்பிள் அஸ் தட். பட் உங்களோட லேஷ் மஸ்காராவை நீங்கள் ஐப்ரோஸ்க்கு போடக்கூடாது, ஐப்ரோ மஸ்காராவை லேஷஸ்க்கு போடக்கூடாது. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க, ரெண்டும் வேறு வேறு ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டெமோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துருங்க. ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.